வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் விசிகா மகத்தான சாதனை, நோட்டோவிடம் மண்டியிட்ட விசிகா. நம்ம விடுதலை சிறுத்தை கட்சிகள் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து சில இடங்களில் போட்டிட்டதாக நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சார்? மகாராஷ்டிரா தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது. யோகா பண்ண உடனே எல்லா உண்மையும் தெரியுதுடா. என்னடா தெரியுது? நம்ம தோக்க போறதுதான். மகாராஷ்டிரா தொகுதியில் போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் விசிகா நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்றிருந்தது. டெபாசிட் கூட வாங்கலையா? மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் விசிகா மகத்தான சாதனை, நோட்டோவிடம் மண்டியிட்ட விசிகா. எத்தனை ஓட்டுற? ஏப்பா அதை மட்டும் சொல்லிடாதீங்கடா. அவர் கௌரவமான ஓட்டு வித்தியாசத்தில் தோத்ததான் நினைச்சுக்கிறேன். அந்த கௌரவம் அப்படியே இருக்கட்டும். போக்கர்டான் தொகுதியில் சனாதனத்தை ஒழிக்க போனவர்கள் பெற்ற வாக்குகள் 97, நோட்டா 721. எல்லாரும் என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களா? புலம்பெரி விசிகா 216, எவ்வளோ 216, நோட்டா 824. இங்க கூட போட்டி போடு. ஆமா. அவுரங்காபாத் கிழக்கு விசிகா 57 ஓட்டு, 57 டபுள் டிஜிட், நோட்டா 1289. பிம்பிரி விசிகா 351, நோட்டா 4018. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போடுறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத தமிழர்கள் 57 ஓட்டை போட்டிருக்காங்க சார் ஒரு தொகுதி. அடுக்குமா இடி விழும். இந்த நிலை தான் இவங்க நிலை. எங்க டேய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. நம்மளுடைய ஹைட் என்ன, நம்மளுடைய வெயிட் என்ன, இந்த லட்சத்தில் ஏன் இந்தியாவின் பிரதமராக நான் ஆகக்கூடாதா? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இந்தியாவுக்கு ஆகு, அமெரிக்காவுக்கு இப்போ தான் தேர்தல் நடந்தது. சரி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண அமெரிக்காவுக்கு. யார் வேணாங்கிறா? எங்கள் அண்ணன் அமெரிக்காவின் பிரசிடென்ட்னா எனக்கு பெருமை தானே. நான் வேணாம் நான் சொல்கிறேன். காவிரி பிரச்சனைகளோட ஸ்டாண்ட் என்ன? கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தண்ணி தரமா, அந்த மண்ணின் நலனுக்காக போராடுவார்கள்னா தண்ணி தரமாட்டோம் அப்படின்னு போராடுவார்கள். கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும். என்னடா சொல்ற? அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணி கொடுங்கன்னு போராடுவார். தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல. இதுதான் ஒரு நியாயவாதி பேசுற பேச்சா? அப்போ இவர்கள் மண்டையில் ஏதோ ஒரு கிறுக்கு பிடிச்சிருக்கு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. அந்த ஒரு படத்துல சந்தானம் டாக்டர், நான் டாக்டர், நான் டாக்டர்னாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க உள் மனசுல போய் யாரோ நீங்க சிஎம் இல்ல, நீங்க பிஎம், யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நீங்க சிஎம் இல்ல, நீங்க பிஎம் நம்ப வச்சிருக்காங்க. அநேகமா நான் நினைக்கிறேன் திமுகவிலிருந்து யாரோ இவரோட உள் மனதில் போய் நீ சிஎம் இல்லை, டெப்டி சிஎம் இல்லை, நீ பிஎம் சொல்லு, நீ பிஎம். அப்போ இங்கேயே இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது? திருமாவளவன் எங்கள் கூட்டணியை விட்டு போனால் தனிநபராகத்தான் வெளியே போவார். ஒட்டுமொத்தமான கட்சி எங்ககிட்ட இருக்கும். இந்த தூஸ்பரி போடா வெளியில. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. கேண்டீனை புடுங்கிட்டானுங்கடா. கேண்டீனை புடுங்கிட்டானுங்கடா. அப்படி இருக்குங்களே, உள்ளூரில் ஓணம் பிடிக்க முடியாதவங்க அசலூருக்கு போய் ஆணை பிடிக்க போனான்னு ஒரு எளிய மக்கள் பழமொழி இருக்குது. அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்கிறேன்.
இப்போது வேங்கை வயலில் யார் மலத்தை போட்டது? இந்த கையால் ஆகாதவர்களின் தனத்தால் சனாதனம் மலத்தை போட்டதுன்றான். வேங்கை வயலில் 2 வருஷம் ஆகப்போகுது. டிசம்பர் வந்தால் 2 வருஷம். 2ஆம் ஆண்டு வெற்றிகரமான 2ஆம் ஆண்டு கொண்டாட வேண்டியதுதான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. திருமாவளவன் பிறந்த சமூகத்துக்கும் சரியா இல்லை, தன்னை நம்பிய சமூகத்துக்கும் அவர் சரியா இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும். ராஜபக்சேவை நான் எங்கே பார்த்தாலும் கொண்டுட்டு என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, ஜெயிலுக்கு போக தயாரினார். அப்புறம் அங்கே போய் கையை கொடுத்தாரு. என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு Android வாங்கி கொடுப்போம். கையை கொடுத்தது கூட இல்லை, எதையாவது கொடுங்க நீங்கள், இல்லை வாங்கிக்கிங்க, அது பிரச்சனை இல்லை. தமிழகத்தில் இறங்கி மீண்டும் ராஜபக்சே தமிழர்களை வாழ வைப்பார் அப்படின்னு சொல்ல வச்சாங்கல்ல, அப்போது பிறந்த சமூகத்துக்கும் உண்மையாக இல்லை, உன்னை நம்பிய பறையர் சமூகத்துக்கும் உண்மையாக இல்லை, ஒட்டுமொத்த எழுச்சி தமிழ்னு சொல்லி தமிழினத்துக்கும் வேறு உண்மையாக இல்லை. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சேன். ஆனா மீண்டும் ராஜபக்சே தமிழர்களை வாழ வைப்பார். குட்டியாடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. நீ சனாதனம் என்கிற அந்த ஒன்றை நம்புகிற அளவுக்கு அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டத்தை நம்பலை அப்படின்னு தானே இதில் அர்த்தம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எதுக்கு எடுத்தாலும் சனாதனம், எதுக்கு எடுத்தாலும் சனாதனம், எதுக்குடா குறை சொல்கிறாங்க, அதுவும் சனாதனம். என்னடா திமுக இப்படி பண்ணுது, அதுவும் சனாதனம். என்னடா திராவிடம் இப்படி பண்ணுது, அதுவும் சனாதனம். அப்படின்னு சனாதன பைத்தியத்தை பிடிச்சி அலையிறதால தான் இன்னைக்கு சாம்பார் ஆப்பு எனக்கு. திடீர்னு திருமாவளவன் அவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பழனி கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வராரு சார். வந்த உடனே சார் இப்போ தான் சனாதனத்தை பற்றி அப்படி பேசினேன், சனாதனம் வேறு, கடவுள் சாமி தரிசனம் என்பது வேறு அப்படின்ற மாதிரி திடீர்னு பாதித்தார். இப்போ நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுளுங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில் கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? எல்லாம் ஓட்டுக்காக. A few moments later. கோவில்கள் குறித்து இந்த 2 காட்சிகளில் உள்ள திருமாவளவனின் முரண்பட்ட பேச்சை கேட்கும்போது அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்ற காமெடி வசனம்தான் நினைவுக்கு வருகிறது. ஃபார்வர்ட் பண்ண. இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். எனக்கு நீண்ட நாள் ஆசை, நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும், முருகனை பார்க்க வேண்டும். வாய மூடாவும் நல்லா வாயில வந்துரும். நல்லா எனக்குன்னு பிறந்திருக்கவாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர். முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.